Hi students, last class class 9 NCERT syllabus நம்ம 2.1 first 3 sums பார்த்தோம். இப்போ இன்னைக்கு 4th sum வந்து பார்க்க போறோம். What is the coefficients of z in the polynomial 4z cube plus 5z square minus 11 அப்படி கொடுத்திருக்குது. இவங்க क्वेश्चन கேட்டிருக்குது coefficients of z தான் கேட்டிருக்குது. ஆனாங்க z டேர்மே இல்லை. அப்போ ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருந்திருக்கும், ஜீரோவாக இருந்திருக்கும். இங்கே ஜெட் கியூப் இருக்குது, ஜெட் ஸ்கொயர் இருக்குது. ஆனால் ஜெட்டுன்ற டேர்ம் இல்லை, அது ஜீரோ ஜெட்டாக இருந்திருக்கும். அதனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜெட் இஸ் ஜீரோ. த ஆன்சர் இஸ் ஜீரோ. Next question number 5. What is the constant term of the polynomial 9x cube plus 5x square minus 8x minus 10? ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா என்னென்னா வேரியபிள் எதுவும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் -10 அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுதான் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ இங்கே 8 அப்படிங்கிறதுலாம் என்னென்னாக்க அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, 5 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு, 9 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னா -10. இந்த கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் -10. கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் -10 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரீகால் தட் பாலினாமியல்ஸ் ஆஃப் த டிகிரி 1 ஆர் கால்டு லீனியர் பாலினாமியல். ஸோ அப்போ நமக்கு ஒரு டிகிரி 1 இருந்துச்சு அப்படின்னாக்க லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு அப்போ ஒருவேளை டிகிரி 2 இருந்தது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நான் பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் 2 அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, அது குவாட்ரட்டிக் பாலினாமியல். குவாட்ரட்டிக் பாலினாமியல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.